அனைவருக்கும் வணக்கம். மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்னோக்கி கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி ஒரு கம்பேரிசன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் மோடி அரசாங்கம் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அவரை அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவிற்கு தேவையான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி தான் இப்போது பாஜகவினுடைய ஒன்றிய மோடி அரசை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தங்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்குறோம். வர்த்தக ஒப்பந்தம் நம்ம கண்கூடாக தெரிகிறது. அது அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிற பரவலான குற்றச்சாட்டு, இந்திய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. யாருக்கிட்ட நீங்கள் என்ன வாங்கணும்னு அங்கிருந்து ட்ரம்ப் முடிவு பண்ணுறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திராவிட கட்சிகளுடைய தலைமையில் தான் கூட்டணி. அப்படி இருந்தாலும் கூட அமித்ஷா இங்கே அதிமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுக்கிட்டு அவர் அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான போரை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 60-70 முறை ட்ரம்ப் சொல்கிறார். அமெரிக்காவில் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி இங்கே அமைதியாக உட்காந்துருந்தாரோ கூட்டணி அறிவிக்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் அமைதியாகவே இருக்கிறார். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இல்லை அவர்கிட்ட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி பாஜக அறிவித்து கொண்டு அவரை ஒரு பக்கம் அழைத்து பேசி அடுத்த நாளே அது டிடிவி தினகரனாக இருக்கலாம், இல்லை செங்கோட்டையனாக இருக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், அழைத்து பேசுகிறது பாஜகவோட வழக்கம். அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவிற்குமான இந்த நிலைப்பாட்டில் நான் இவருக்கு நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீரை அழைத்து வெள்ளை மாளிகையில் பிரதமர் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். இது எல்லாமே நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிலைமையில் அதிமுகவினுடைய ஊழல் ஃபைல்ஸ் எல்லாமே சில வழக்குகள் எல்லாம் பாஜக கிட்ட சிக்கியிருக்கு, அதனால தான் இவங்க இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லைங்களா? அதே போல தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியான நிறைய ஃபைல்ஸ் அமெரிக்கா கிட்ட இருக்குது அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது. யாரோ ஒருத்தவங்களுக்கு நண்பராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாரும் யாரோ ஒருத்தவங்களை அரவணைச்சு போகிறதும் தப்பாக இல்லை. ஆனால் அந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இல்லை அரவணைக்கிறோம் அப்படிங்கிற பேர்லையும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கணும். அதுதான் உண்மை. ஆனால் இங்கே இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் அது ஒரு விமர்சனமாக மாறுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிமை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது வழக்கம். மோடியே அப்படி சொல்கிறீங்களான்னு கேட்டால் அதை நாங்கள் சொல்லலை, மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம்.